ஓட்டுறா மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. இங்கே வந்தோடனே என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரச்சனை கிடையாது. இது என்ன மூஞ்சிடா, 2% உப்பு இருக்கான்னு கேட்டால் கூட நல்லா இருக்கும். ஆனால் இது மூஞ்சி கருப்பு நாக்கு. என்ன இன்னைக்கு ஃபுல்லாக பேசுகிறேன். ஸ்டோனுக்குன்னு வண்டேனை சுற்றி சாப்பாடு சொல்லிட்டோம் போட்டு சுட்டு. என்னதான் இது டோர் லாக்கெல்லாம் தேவையில்லை. மீட்டு வேணாம், டக்குன்னு சாப்பிடுவோம். அதை சுற்றி தெரியும். இது தாவாடா, ஆனால் தாவா வேணாம். வேணாம், நம்ம வந்து தோசை. ஐயா யாரா நீங்கள்? இதுதான் தெரியல. ஆரஞ்சு சரிங்க. இப்போ நம்ம வந்து உள்ள என்ன இருக்கணும்? பக்கத்தில் அந்த கஃபீஸர் வச்சு சொன்னால பக்கத்தில் உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. வாடி வாடி அவள் ஆகிட்டு கொண்டுறான். அப்படின்னு சொன்னா அது என் வீட்டுக்கு வந்து அதுவும் யூடியூப் வர ஃபஸ்ட்டில் யூடியூப் இப்போ தான் ஏதோ பண்ணி இது தூரம் நான் பண்ணுறது தூரம் இது தூரம் இருக்கிறதுக்கலாமா இங்கே எடுக்கலாமா நைட்டு போனாட்டி இங்கே பார்க்கும்போது ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு. நான் டக்குன்னு பார்த்து என்னோட ஹெலிகாப்டர் எஸ்கேப் சொன்னாலும் ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு. டக்குன்னு போயிட்டேன். இது வந்து கீழ் யூஸ் பண்ணுமா? கீழ் யூஸ் பண்ணோம். இப்போ இது வளர்க்கணும்னா டோன்ட் வெயிட் ஃபார் அஸ். நான் தொட்டா இல்லைங்க. கேமராலாம் எடுக்கிற செக்யூரிட்டி போயிட்டு இப்போ செக்யூரிட்டி எடுக்கிற ஏன்டா செய்ய முடியாது? உள்ளே எதாவது இருக்கணும். அப்படியும் போட்டு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்காது. இன்னும் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஏதாவது தாண்டாடி குரோபர் தேவைப்படும். குரோபர் கீழே யூஸ் பண்ணோம்டா. கீழே யூஸ் பண்ணோம். கீழே வந்து இந்த இடம் இல்லை, இங்கே வந்து உடைக்கணும். அது வேறு யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஹேண்டில் தேவை. ஹேண்டில் இது இங்கே ஒரு சேஃப்டி எங்கே இருக்கும்டா? சேஃப்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்டன் கண்டக்ட் அது மண்டிலே ஒரு ஹெட்ஷாட் வச்சு இறங்கிட்டான். மேலே வேறு இருக்குதான். மேலே போயிட்டு என்ன செக் பண்ணிடலாம் பற்றி எதோன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இந்த கேமை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நான் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டுலாம் ஹெலிகாப்டர் அது நான் ஃபுல் வீடியோ யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால தான் சீக்கிரமாக பண்ணிட்டேன். இது கிடையாது. சாரி ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கார் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லைன்னா ஏதாவது நாளைக்கு ஏதாவது எக்ஸாம் வரும். எக்ஸாம் வரும். அது ஒரு டக்குனு ஃபீல் ஆகிட்டு அதனால ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே யூஸ் பண்ணணும் தெரியும்டா. அது செக் பண்ணலாம். இது தோண்டுக்கலாம் ஈஸியாக போடலாம். வெப்பன் கூட ஸ்டன் கண்ணு அதுக்குள்ளே இருக்காது. சரி இது எடுத்துப்போம். லாஸ்ட் வச்சா இவருக்கு தேவையே கிடையாது. கீழே யூஸ் பண்ணோம். ஸ்டன் கன் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். கிடையாது. சுற்றிட்டு ஏதாவது ஸ்டன் கன் இருக்காடா? ஒன்றும் இல்லை. இந்த சைட் போயிட்டு இப்போ சவுண்டு கேட்குறது அதுக்கப்புறம் வந்து ஆடு மோடு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து 1 மந்த்து 2 மந்த்து அதுக்கப்புறம் வரலாம். எக்ஸ்ட்ரீம் மோட ரொம்ப ஆடாக இருக்கும். அதனால் நம்ம அதை கற்றுக்கிட்டு வந்துடலாம். இதுதான் பேர் நான் ஃப்ரெண்ட்ஸு மேலே வச்சுட்டு வந்தேன். சுற்றி தெரியலாம் செத்துருச்சு. ட்ராப் பண்ணிடலாம். இனிமேல் வந்து கண்ணு தேவையில்ல. இப்போ சேஃப்டி அடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹேண்டில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் போட்டாங்க. இங்கே தான் ஆனால் சில வாட்டி பக்காகவே எங்கே நம்ம எங்கே பார்த்தோமோ அங்கேயே போய் இருந்துடும். அதுவும் நமக்கு பார்த்துக்கோங்க. ஹெலிகாப்டர் மேனுவல் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதை எங்கே யூஸ்
பண்ண இங்கே தான் யூஸ் பண்ணேன் வந்துட்டா கீழே வேறு ஒன்று போட்டுச்சு அதுவும் நான் அன்றைக்கி நான் கிராணி ஒன்று விளாட்லான்னு பார்த்தேன் ஆனால் பார்த்ததுக்கு ரொம்ப கம்மாயிடுச்சு ஆனால் கிராணி வந்து ஸ்பைடர் வேறு இருக்குது சமஸ்தியாக இருக்குது அங்கே தோண்டு விட்டாச்சு இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஆனால் போன வாட்டி நம்ம அந்த எஸ்கேப் பண்ணும்போது நிறைய இருக்குது செக்யூரிட்டிக்கு ஏதோ இருந்துச்சு மாட்டிட்ட ஃபீலிங் அந்த இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னா ஹெலிகாப்டருக்கு அப்போ ஹெலிகாப்டருக்கு செம்ம ஸ்பீடாக கிடச்சிச்சு சேஃப்டி தவிர பிளக்கு ஸ்பாட் பிளக்லாம் நமக்கு தேவையே கிடையாது அதுக்கப்புறம் மிச்சு போடலாம் யாராவது கமெண்ட்டில் கொடுங்க மிச்சு வேணுமா மிச்சு போடலாம் அந்த ஹெலிகாப்டர் வேணும்ல தேவையே வேணாடா இடத்துக்கு கூட்டியில் தேவை அதுக்கப்புறம் தொடங்கணும் இந்த க்ரோவர் க்ரோவர் வரணும் இன்ஜினியருக்கு செக்யூரிட்டி கீ தான் நல்லா ஒன்றுமே கிடையாது செக்யூரிட்டி கீ அங்கே சேஃப்டி தான் நல்லா இருக்கும் இப்போ மேலடா போனேன் மேலே போனேன் ஃபஸ்ட் நான் கீழே போயிட்டு வந்தேன் கீழே அதுக்கு தேவையான ஹேண்ட் வீலு சேஃப்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சேஃப்டியை தொண்டு அதில் ஹேண்ட் வீல் இருந்ததுன்னா ஐ நீட் ஹேண்ட் வீல் என்னடா இங்கே போய் செக்யூரிட்டிக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து க்ரோப்பர் வச்சு கட்டிங் பிளேயர்ஸ் அதான் க்ரோப்பர் அங்கே போட்டாச்சு இப்போ போயிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் என்னடா இது பக்கு தப்பு போயிட்டேன் சரி கட்டி பிளேயர்ஸ் நான் எங்கே யூஸ் பண்ண நல்லாவே தெரியும் இங்கே போய் சுட்டுனா என்னடா வரும் அது மேலோட யூஸ் பண்ண நான் கூட சுட்டிட்டு போனேன் இப்படி போயிட்டு அப்படியே சுட்டு நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படியே தள்ளிக்கலாம் தள்ளுடா இப்போ கீழே ஏதாவது ஆகுமான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம் சாயிடுச்சு இப்போ இது எப்படி தான் திறக்கணும் ஹேண்ட் வீலை வச்சு திறக்கணும் ஹேண்ட் வீல் வேறு கிடைக்கல இப்போது செக்யூரிட்டிக்கு எடுங்க அதுதான் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு நம்மளுக்கு இப்போ க்ரோபார் எடுத்து மேலே வச்சிடலாம் ஆனால் டக்குனு க்ரோபார் எங்கன்னு கேட்போம் ஏன்னா ஒரு 2 மினிட்ஸில் வரைஞ்சி போயிடும் அதனால நம்ம க்ரோபார் எல்லாமே எடுத்து மேலே வச்சிடலாம் க்ரோபார் எங்கே தச்சுன்னே தெரியல வச்சுக்கலாம் நீங்கள் க்ரோபார் வச்சு உள்ளே உடைக்கிறீங்க பார்ப்போம் சூப்பர் நமக்கு ஒன்றுமே தேவையில்ல மேலே போயிட்டு அதை வச்சு பார்ப்போம் மேலே அப்படி சேஃப்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேலே உடச்சுமா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் டே அங்கே உடைக்கிறேன் ஐயா டே யாரா நீங்கள் எனக்கு இல்லை தேவை நான் நல்லா தோணுனா கீழே போய்ட்டு செக்யூரிட்டிக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை கிடையாது ஆனால் வேலைக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகலாம் ஆனால் அது விளாடும் போது எனக்கு அல்ட்ராவாக இருக்காது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அல்ட்ராவாக இருக்கேன் என்னோட கேப் கட்டோட பண்ணியிருக்காது நான் வந்து கொஞ்சம் அல்ட்ரா போட்டிருப்பேன் ஆனால் நான் போன வீடியோ அதை யாரும் கூட அவங்க வந்து இந்த கேப் தெரியாமல் கேப் கட்ட கப் பண்ண வந்துட்டேன் சாரி இப்போ மேலே போகணுமா மேலே போய் செக்யூரிட்டிக்கு போட்டுதான் செக்யூரிட்டி எங்கே போச்சு அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் டோராண்டா இது இருக்கும் போடுங்கிற சாண்டிலோ கிடச்சிச்சு இப்போ நம்ம ஹேண்டில் கீழே தான் யூஸ் பண்ணோம் கீழே யூஸ் பண்ணால் டோர் அண்டு டோர் டச் நம்ம இப்போ எஸ்கேப்டாக ஆகப்போகிறோம் மொத்தமாக வேர்ல்டு ரெக்கார்டு கிடையாது ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல தான் ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டு கிடையாது நியூ ரெக்கார்ட் தான் பார்த்துக்கலாம் மேலே திறந்து கிடக்கும் எங்களை அது பையே பேட்லாக் கீழே வந்துச்சுன்னு பேட்லாக் ஆனால் இது திறக்க முடியுமாடா cannot open
ஏதோ சொன்னேன். நான் மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு. பேரலா கீ போட்டோம்னா பேரலா கீ தான் எஸ்கேப் ஆயிரும். பேரலா கீ அந்த சைடு ஒன்றும் இருக்காதோ. நீங்கள் இங்கே கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு சுற்றுலான்னு கீழே ஷார்ட் கன் யூஸ் பண்ணோம். நான் பாட்டுக்கு இது யூஸ் ஆலை பார்த்தா யூஸ் ஆகும். எங்கடா நான் ஷார்ட் கன்னு போட்டேன். அது யூஸ் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எங்கெல்லாம் போட்டோம். கட்டிங் பிளேயர்ஸ் நம்ம அங்கெல்லாம் மேலே தான் போட்டோம். மேலே அடிச்சுட்டு போட்டோம். கட்டிங் பிளேயர்ஸ் எங்கடா? அது யார் வேறு எங்கேயோ போய் வந்துச்சா? கீழடா இப்போ இங்கே இருக்கா? சாரி கட்டிங் பிளேயர்ஸ் சேஃப்டி வேணும். இப்போ நம்ம ஷார்ட் கன் தான் டார்கெட். ஷார்ட் கன் எப்போ ஆட்டி போட்டுருக்கோம். ஷார்ட் கன் கூட அந்த இருக்குது. ஒரே புல்லட்டு அது கரெக்டாக அடிச்சிடணும். எனக்கு ஒரு தலைவலி ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது ஹெலிகாப்டரில் போனால் இது மாதிரி ஏனியில் ஏறுறாரு. அதுக்கு வந்து கீழே ஒன்று டக்குன்னு விடுறான். அதுதான் எனக்கு எப்படின்னே தெரியல. இது உடச்சிட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. ஆனால் இது மாதிரி டக்குன்னு போட்டேன். ஆனால் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கேப் கட்ட நான் பாஸ் எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் பாஸ். ஆனால் பேசிக்கிட்டே வேறு சும்மா வர பேசலாம் வேண்டாம். பேசிட்டு வந்துட்டேன். எங்கடா யூஸ் பண்ண? நான் பாட்டுக்கு இதோ கிட்டே யூஸ் பண்ணேன். நான் பாட்டுக்கு சுற்றி போகிறேன். தொண்டாச்சு. பேரலாக்கி escape the boy that boy நல்லா இருக்கீங்கப்பா. நல்லா இருக்கீங்க. நான் 2 ஸ்கிப்பாக பண்ணிட்டேன். அவன் அடுத்த ஓட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். வீட்டிலேருந்து போடலாம். பயிர கேமரா இல்லை ஒரு வண்டி வச்சு போட்டுமா வச்சாச்சு. இவ்வளோ வண்டியில் போட்ட வண்டியில் 3 2 1 ஓடுறான் தூக்கிட்டே. ஆனால் அங்கே யாருமே நீங்கள் இருக்கீங்களாடா? ஐயா எப்படிடா தப்பிச்சான்னு யோசிக்கிறாங்க. சூப்பர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
போட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பை பாய்.